உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மன வாழ்க்கை 12 ராசிகளில் யாரோட உங்க வாழ்க்கையை ஷேர் பண்றீங்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ, அல்லது அண்ணன் தம்பிகளோ, அக்கால் தங்கைகளோ, கணவன் மனைவிகளோ, யாராக இருந்தாலும் உங்களுடைய ராசியினுடைய இயல்புகள்னு ஒன்று இருக்கு. அது மாறாது. ராசியின் குணங்கள்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. புதிதாக வந்த ஒரு 15,000 சந்தாதாரர்களுக்கு நான் எப்படி உங்களை கையை பிடித்து அழைத்து செல்கிறேன் என்பதை நீங்கள் காண ஆவலாக இருந்தால் என்னுடைய செல்போன் நம்பருக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சென்ட் மீ பிடிஎஃப், அதாவது பிளேலிஸ்ட், அதாவது உங்களுடைய லக்கணம் ராசி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உடனே அனுப்பி விட்டுறேன். அதெல்லாம் ஒரு 40 80 வீடியோக்களில் கடைசிக்கு ஒரு 30 வீடியோவாவது உங்கள் வாழ்க்கை அறிவு கண்ணை திறப்பதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சரிங்களா? அந்த மாதிரி வேணும் கேட்குறவங்க இந்த 9842220865 ராசியினுடைய குணங்கள், ராசியினுடைய செயல்பாடுகள், வெற்றிக்குண்டான வழிகள், தோல்விக்குண்டான காரணங்கள், அறிதல், புரிதல், தெளிதல், ரிஷபராசியை பற்றி சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட உங்களை ஒரு மிதுன ராசிக்காரரை திருமணம் பண்றீங்க. மிதனம், இவர் யார்? நான் அறிவாளி, நான் ஒரு புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியும் என்பவர். நீங்கள் யார்? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு காரியங்கள் ஆக வேண்டும். மனைவியாக இருந்தால் நல்ல அறுசுவை உணவு, கணவனாக இருந்தால் அறிவை பயன்படுத்தி நீ நல்ல வருமானத்தை ஈட்டி எனக்கு கொடுக்க வேண்டும். ஆக நான் ரிஷபராசி, எனக்கு அதிபதி சுக்கிரன். நான் மகிழ்ச்சியா வாழணும், லக்ஸூரியா வாழணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து வேற்றுமைகள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒன்னா ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நான் லிபரலாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆக என்னை புரிந்து கொண்டு விட்டால் எல்லாம் உங்கள் நன்மைக்குத்தான் நான் செயல்படுகிறேன்னு இருக்கக்கூடியவர். இந்த காம்பினேஷன்ஸ் அற்புதமான புதன், அதாவது சுக்கிரன் வித் புதன் காம்பினேஷன்ஸ், இது மாதிரி ஜாதகத்தில் இணைந்து இருக்கக்கூடியவர்கள் நல்லதை விஷ்ணு மகாலட்சுமி எல்லாம் சொல்லுவாங்க. ஆக அறிவும் அழகும் நிறைந்த ஒரு அற்புதமான கப்பிள்ஸ். நீங்க உங்க மன வாழ்க்கை நன்றாக இருக்கும். கடகம், இப்போ ரிஷபம் ஒரு கணவனோ மனைவியோ எப்பொழுதுமே தனக்கு அன்பை வெளிப்படுத்தி தன்னை பற்றி புகழ்ந்து, ஏன்னா தன்னுடைய செயல்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ரிஷபராசி சகோதர சகோதரிகள். அந்த வேலையை அட்லீஸ்ட் ஒரு பாராட்டலாம், அல்லது ஒரு அன்பை வெளிப்படுத்தலாம். ஆக என்னுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெனிஃபிட் தான் என்று அது சொல்ல வைக்கலாம். இவர் தான், இந்த கடகம் தான் அவருக்கு 11வது ராசி ரிஷபம். அதனால இவங்களால எல்லா பெனிஃபிட்டும் அடையக்கூடியது. எந்த மாதிரி அடைவாங்கன்னு இருக்கு இல்லையா? அப்போ சந்திரன் பிளஸ் சுக்கிரன், சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தால் அவங்க கவிதையை, பொதுவா ஜாதகத்துல இப்ப சுக்கிரன் சந்திரன், இப்ப என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்கு. பொதுவா இயற்கை காட்சிகளை விரும்புதல், அழகான ஓவியங்களை வரைதல், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுதல், தேவையில்லாம டென்ஷன், இந்த விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் வராது. அப்ப ராசிக்கு அதிபதியாக 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா, ஒரு கிரக சேர்க்கையே இப்படி இருக்குன்னா, ஒரு கடகராசி ஒரு ரிஷபராசி இருப்பதை வைத்துக்கொண்டு இன்பமாக வாழலாம். அதே நேரத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான தருணங்கள், எப்போதுமே சோகங்களை விட்டு நாம் அப்போ நடக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு இந்த 2 காம்பினேஷன் நன்றாக இருக்கும். சுக்கிரன் சந்திரன் இஸ் ஓகே. இது மன வாழ்க்கை அப்படின்னு மட்டும் நான் போட்டிருக்கிறேன், அது மட்டும் எடுத்துக்கூடாது. பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. எது போட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு ஆராய்ச்சியை நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது சிம்ம ராசிக்கார கணவன் அல்லது மனைவி ரிஷபராசிக்கு எப்படி? ரிஷபராசி நிறைய கனவுகள் காணும், கற்பனைகள் ஜாஸ்தி. ஒரு வீடாக இருக்கட்டும், அதை பார்த்து வீட்டை வாங்கணும், கட்டணும். ஒரு வாகனமாக இருக்கட்டும், விலை உயர்ந்த கார் அல்லது நல்ல ஸ்டேட்டஸ், தனியாக நம்ம வீடு மட்டும் தனியாக தெரியணும்
வேணுங்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் யார் வாங்கி கொடுக்கறது? ரிஷபராசி ஒரு பெண் அல்லது ஆண். இப்போ சிம்ம ராசியினுடைய பொதுவான விஷயங்கள் என்ன? சிம்ம ராசியை லேசா அப்படி மூக்க சுரிஞ்சு விட்டீங்கன்னா போதும். ஒரு கார் வாங்க போகும்பொழுது நேரம் சிம்மம் தான் கணவன் வைங்களேன், எனக்கு இந்த கார் தான் பிடிக்கும்னு சொல்லி பாருங்க, அப்படியா, ரைட், அதை வாங்கிடலாம். ஆக இவர்கள் எண்ணியதை நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ராசி அது. இந்த மாதிரி கப்பிள்ஸ் 2 பேருமே ஸ்திர ராசி, 2 பேருமே முடிவுகள் எடுப்பதில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பிடிவாதமானவர்கள். ஆக இந்த கணவன் மனைவிலாம் என்ன செய்வாங்க, நல்லா உழைக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, 2 பேருமே கடுமையாக உழைப்பாங்க. கடின உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை. ஆக இது மாதிரியான கப்பிள்ஸ் கண்டிப்பாக லைஃப்ல அச்சீவ்மெண்டை அடைவார்கள். சரிங்களா? சுக்கிரன் பிளஸ் சூரியன். அடுத்தது சுக்கிரன் பிளஸ் புதன், கன்னி ராசி. ரிஷப ராசி அதிபதி யாருன்னா சுக்கிரன். ரிஷப ராசிக்கு உண்டான அதிபதி சுக்கிரன் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அந்த 5வது ராசி. அந்த ராசி பொருத்தம்ல பெண் ராசிக்கு 5வது ராசி பொருந்தாதுன்னு இருக்கும். அது இதுவரைக்கும் என்ன காரணம்னு எந்த நூல்கள்லையும் கிடைக்கல எனக்கு. 6, 8, 12 ராசிகள் சொல்லலாம், ஒரே ராசிகள் சொல்லலாம். இப்போ ஒரே ராசின்னு அதில் சொல்ல வரல, இப்ப சொல்றேன். ரிஷப ராசியவே திருமணம் செய்து கொண்டால் எப்படி இருக்கும்? நட்சத்திரங்கள் மாறி இருக்கிறது. அவங்க கார்த்திகை, இவங்க ரோகிணி அல்லது இவங்க மிருகசீரிடம், அதெல்லாம் விட்டுருங்க. ஸ்திர ராசிகள் ஸ்திரத்தன்மையாக இருந்து ஸ்திரத்தன்மையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அதை ஈடு செய்யக்கூடியவர்கள் ராசிகள் மாறி இருக்க வேணும்னு நான் சொல்றேன். ஒரே ராசியாக இருப்பது தவிர்த்தல் நலம். ரொம்ப ரேர்லி, நான் 100ல் 1, 2 பார்த்துருக்கேன். பட் அவங்களோட ஒரே மாதிரியே இருக்கும். ஆக இந்த கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அறிவை பயன்படுத்தக்கூடிய, ஒரு நிலையாக ஒரே இடத்திலேயே பல ஆண்டுகள் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று இருப்பாங்க. உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் இது காதல் ராசி என்று சொல்லப்படுகிறது. ரிஷபத்தினுடைய காதல் ராசி 5ஆம் வீடு தான் காதல். ஆக இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு ஈர்ப்பு தன்மை, நல்ல ஒரு சிநேகம் இருக்கும். அவங்கள பாராட்டுறது, புகழ்றது, ரசிப்பது, இதானே கணவன் மனைவி ரசனைகள், ரசிப்பது, இதெல்லாம் இந்த புதன் பிளஸ் சுக்கிரன். ஃப்ரெண்ட்ஷிப்னு வைங்களேன், இந்த ரிஷபராசிக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்ணின்னு வைங்களேன். ஏதோ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு வைங்க, ஒரு நாள் சரிட்டு அவன் எடுத்துட்டு போறான், பாவம் அப்படின்றாங்க. இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளார இருந்தா சண்டையே வராது. சண்டை வரும், அதை ஒருத்தர் கண்டுக்காம விட்டு கொடுத்து போயிடுவார். விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லை. ரைட். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த துலாம் ராசி சுக்கிரன் பிளஸ் சுக்கிரன். சார் 2 பேருக்குமே அதிபதி சுக்கிரன் தான். பட் இந்த காம்பினேஷன்ஸ்ல ரிஷப ராசியை சேர்க்க வேண்டாம்னு நான் சொல்ல, சேர்த்தால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஈடு 2 பேருக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம். துலாம் ராசி அப்படி இல்லை. இந்த பெண்ணுக்கு 8ஆம் ராசி ஆண் ராசியா ரிஷப ராசி வருது. இந்த பெண்ணினுடைய சில அறிவார்ந்த, நேர்மையான, சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்த ரிஷபராசிக்கு பிடிப்பதில்லை. இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா அண்ட் ஆர்டர் போடுவாங்க. ரிஷபராசிட்ட போய் லா அண்ட் ஆர்டர்லாம் ஓவராக போட்டால் விலகி போயிடும், பிடிக்காது. அது மாதிரி ரிஷபராசி ஆணோ பெண்ணோ துலாம் ராசியை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் துலாம் ராசியினுடைய ஒரு சஜஷனை கேட்டு செயல்படுறதான பரிகாரம். அதை விடுத்து நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இவங்க என்ன கெட்ட வழிதான் சொல்லுவாங்களா? தராசை பிடிச்சி நிற்கிறவங்க. ஆக நீங்க உங்களுடைய சில செயல்பாடுகள், புகழ்ச்சி, அதெல்லாம் வஞ்சக புகழ்ச்சிலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போறதுன்னா சரி செய்யக்கூடியவர்களே இவங்க தான். அதனால கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா
இந்த ரிஷபம் துலாம் ராசியை அனுசரித்து செயல்படுங்கள். அது முடியாதுங்க அப்படின்னா அந்த கான்ட்ரவர்சி அப்படி இந்த பிளவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சந்திரன் நீசம், ஒருவருக்கு சந்திரன் உச்சம். இருவரும் சம சப்தம ராசிகள். இதுல யாருடைய காம்பினேஷன்ஸ் எப்படி ஆண் பெண் நம்ம சொல்லிட்டோம். ரிஷபராசி ஆண்கள் அல்லது பெண்கள், விருச்சிக ராசி ஆண்கள் அல்லது பெண்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் உங்க 2 பேருக்குள்ளார ஒரு ஈர்ப்பு விதி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய கற்பனைகளும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளும், இவர்கள் கற்பனைகள் வேறு. இது ஆழமான ராசி. பட் இது பாருங்க, இது நில ராசி. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல இதுனா இதுதான், அதை முடிக்காம விடாது. ரிஷபம் சந்திரன் உச்சம் இல்லையா? இங்க சந்திரன் நீசமாகிறதுனால பல்வேறு விதமான சோதனைகளையும் எதிர்கொள்ளும் பொழுது அது மனதை தைரியமாக வைத்து கொண்டு, ஆனால் கிடைத்ததை பெற்று அதுல ஒரு மகிழ்ச்சிகரமான தன்னை அலங்கரித்து கொள்ளாமல், ரொம்ப அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் எளிமையாக அதே நேரத்தில் வலிமையாக வாழக்கூடியவர்கள் விருச்சிகம். பட் இவங்க அப்படி கிடையாது. பட் இவங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். அதனால இது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ். எப்போதுமே சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் மகிழ்ச்சி, செவ்வாய் வீரத்துக்கு உண்டானது ஆக்ஷன் மூமெண்ட்ஸ். ரிஷப ராசி ஆணோ பெண்ணோ தனுசு ராசிக்காரர்களை திருமணம் செய்வது, அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறதுங்கிறது இருவரும் தனிப்பட்ட முறையில வெவ்வேறு ஒரு நல்ல அற்புதமான மனிதர்கள். உங்களுக்கு உண்டான அந்த பாண்டிங் அப்படிங்கிறது வேற. பட் 4 சவுத்துக்குள்ளார குடும்பம்னு வரும்பொழுது அங்க உங்களுடைய 2 பேருக்குள்ளார நிறைய கருத்து மோதல்கள் இருக்கு. இவரும் உழைப்பாளிகள் தான், இவரும் உழைக்கக்கூடியவர் தான். இது பெண்ணாக இருந்து இது ஆணாக அமைவது தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி பெண்ணாக இருந்து ஆசைகள், அதே மாதிரி கற்பனைகள், கனவுகள், அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ரசித்தல், ருசித்தல், புசித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? ரசித்து புசிக்கிறதுலாம் யாரு அப்படின்னா ரிஷபம். அது இவங்களுக்கு நேர்மை ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இந்த ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவார், கோயிலுக்கு வேலை போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கோவில் பிரசாதத்தை ஒரு வேளை உணவாக சாப்பிட்டுட்டு சிவனேன்னு நம்ம காதுல பூ வச்சுக்கிட்டு அங்கே ஏதோ அன்னதானத்தை பணத்தை கட்டிட்டு வருவார். பட் இதுலேயும் இருக்கிறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கருத்து சொல்கிறேன், புரியுதா? இவங்க நிறைய பல்வேறு விதமான கற்பனைகளில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ரிஷபராசி பெண்கள். அந்த கற்பனைகளை இவர் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர், வருங்கால சந்ததிகளுக்காக சொத்துக்களை சேர்க்கக்கூடியவர். இவர் தனக்கு மிஞ்சி தான தர்மம் முதல்ல அனுபவிக்க வேண்டும். ஆக நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க. அதனால இது முரண்பாடாக இருக்கக்கூடியது. சரிங்களா? குரு சுக்கிரன் தான், குரு தான். இவர் தேவகுரு, இவர் அசுர குரு. 2 பேரையும் குருன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரையும் நான் தப்பாவே சொல்லலை. 2 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இதுதான். இது ட்ரெடிஷ்னல், இது மாடர்ன் லைஃப் தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டே போவாங்க. இவங்க பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி பழைய பாரம்பரியங்களை கிளறி எடுப்பாங்க. அதனால 2 பேருக்குள்ளார நிறைய வேற்றுமைகள் வரும். மகரம், இந்த மகர ராசி, இந்த ராசி ரிஷபராசினுடைய ஆண்களோ பெண்களோ மகர ராசியை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுதோ, அல்லது கணவன் மனைவி, அல்லது காதலிக்கூடியவர்கள், அல்லது நண்பர்கள் உங்களை ப்ரமோஷன் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சுக்கிரனுக்கு இந்த சனி நட்பு பிளானட், இவங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், மகரம் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இரத்த வேர்வையாக சிந்தி அவங்களுடைய எண்ணங்களை வண்ணமயமாக மாற்றக்கூடியது. புரியுதுங்களா? அதனால இவங்களுக்குள்ளார ஒரு ஈர்ப்பு விதி ஒன்று கண்டிப்பாக உண்டு. ஈர்ப்பு விதி சுக்கிரன் பிளஸ் சந்திரன். ஆக இவங்களுடைய ராசிக்கு 5வது, அவங்க ராசிக்கு இது 9வது ராசி.
கும்பம், ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு ஸ்திர ராசிக்காரர்கள். ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு அவுட்புட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா, கும்பம் வந்து அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் நினைச்சது மாதிரி ஒரு வடிவம் கொடுத்து அதை அழகுபடுத்தி பார்க்கறது தான் கும்பத்தினுடைய வேலை. கும்பம் அழகாக இருக்குமா, தன்னை அலங்கரித்து கொள்ளுமா, அது செகண்டரி. ரொம்ப சிம்பிளி சூப்பராக இருப்பாங்க, அதிகமாக அலட்டிக்க மாட்டாங்க. பட் ரிஷபராசி மனைவி ஆசைப்பட்டதை அல்லது கணவனோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து இவங்க காரியம் மாற்றக்கூடிய ராசிகள். அடுத்தது மீனம். மீன ராசி உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்போ, நண்பர்களோ, கணவன் மனைவி, தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், இந்த ராசியினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். குருவின் ராசி அதிபதி யார்? மீனம். இந்த ராசிக்கு அதிபதி குரு. இந்த குருவும் சுக்கிரனும் சவுத் போல் நார்த் போல், வடக்கு ஒன்று தெற்கு ஒன்று. இவங்க ரெண்டு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்பப்ப கிராஷ் ஆகும். ஆனாலும் இவருக்கு ஆணோ பெண்ணோ இவர்னால தான் எல்லா வகையிலையும் ஆதாயம், மேன்மை, அறிவு, ஆலோசனை, நல்ல ஒரு வழிகாட்டுதல், இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஆக இந்த தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு தான், மீன ராசிக்கு அதிபதியும் குரு தான். தனுசு ராசியா இருந்தா மட்டும் டோட்டல் முரண்பாடா வரும். மீன ராசியா இருந்தா இவர்னால இவருக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இவர்கிட்ட சரண்டர் ஆயிடுவார். சரிங்களா? அடுத்தது மேசம். இந்த மேசம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா செவ்வாய், பட் வேகத்துக்கு உண்டானது. இவர்களுடைய ஒவ்வொரு கற்பனைகளும், சிந்தனைகளும், எதிர்பார்ப்புகளையும் வேகமாக நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் இந்த மேச ராசிக்காரர். இந்த காம்பினேஷன் இஸ் ஓகே. மேசத்துக்கு ஒரு கோடு போட்டா ரோட்டை போட்டுருவாங்க. அந்த கோடு போட்டக்கூடிய பிளானிங் இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் மைண்டு மேசத்துக்கு இருக்காது. ரிஷபம் அதை நல்லா அற்புதமாக ஒரு பிளானை பண்ணி கையில் கொடுத்துரும். மேசம் தீயா வேலை செஞ்சு இவங்க எதிர்பார்த்ததை செஞ்சு கொடுத்துரும். என்ன நேயர்களே, இது மாதிரி உங்களுடைய மன வாழ்க்கை என்பது, ரிஷபராசினுடைய மன வாழ்க்கை இப்படி ரிஷபத்தில் ஆரம்பித்து மேசம் வரைக்கும் அவங்களுடைய நேச்சுரல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இணைஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஏன் கருத்து வேற்றுமை வருது? வேகமாக ஓடு ஓடு ஓடுன்னு மேசம் சொல்லுது. கும்பம் ரிலாக்ஸாக மெதுவாக யோசிச்சு ஓடுன்னு சொல்லுது. இவ்வளோதானே. ஒன்று மேசம் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது மீனம் மேசத்தினுடைய வேகத்துக்கு ஓட வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இனி வருங்காலத்தில் வரும் என்று நான் எண்ணுகிறேன். என்றும் உங்கள் சோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.